அதாவது கந்தர்வஸ்ய விசேஷணம் அதுல வந்து ரித்தாஷாட் ரித்ததாமா கந்தர்வஹா அப்படின்றதுல வந்து அக்னி தான் வந்து ரித்தாஷாட் ரித்ததாமாவோட கந்தர்வஹா. அப்சரசஹா அது வந்து ஓஷதயா. அப்சரசாம் நாம அப்படின்றது ஊர்ஜஹா. அதாவது வந்து ரித்தாஷாட் ரித்ததாமால வந்து அக்னி கந்தர்வஹா. அப்சரசஹா வந்து ஓஷதயா. அப்சரசா நாம அதோட பேர் வந்து ஊர்ஜஹா. ஆமா, இப்போ இது கிளாஸ்ல அடி நாம ஒரு சார்ட்டாவே காட்டிருந்தோமே, நீ என்ன புதுசா என்ன பண்ணிருக்க இப்ப இதுல? இல்ல இதுதான் பண்ணி தேவர் கமிச்சனேடியன் இதுதான் பண்ண போறேன். இது வச்சுப்பா, பட் பண்ணலாமான்னு கிளாஸ்லயே அது முழுக்க இது இன்னும் கொஞ்சம் டீடைலா கூட கொடுத்துருந்தேன், கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அப்புறம் ரித்த தாமால ஆ ரித்தா இல்லங்க, ரித்தா ஷாட் ஆ தாமா அவ்வளவுதான் இருக்கு அதுல. ஆ அடி ரித்தான்றது இல்ல அதுல ரெண்டாவது பாகத்துல. ரிதா ஷாட் ரிததாம் மாத்திக்கிறேன் அடி. நோட் பண்ணிக்கணும், அது பண்ணா கூட ஒன்றும் இப்போ ம் அக்னிக்கே சொரம் போட்டிருக்கேன், ஓஷதையாவுக்கும் சொரம் போடல, ஷேவ் சிறுத்தும் போடணும் அதுல. ஆ சரி, ஏதாவது கத்துக்கணும், இந்த கோர்ஸ் ஏதாவது கத்துட்டோம் லாபம் சொல்றதுக்காக தான் ப்ரெசென்ட் பண்ண சொல்றது. அடி கத்துன்றதுக்கு இருந்தா இப்போ நான் சொன்னதே திருப்பி சொன்னாலும் பரவாயில்ல, நீ புரிஞ்சுட்டு இருக்க மாதிரி நீ சொல்றதா இருந்தா ஏதாவது கொஞ்சம் ம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறது முடியணும் ஒண்ணு. இப்போ ரித்தா யார் பண்ண, ஓஷதையால ஷா சுருத்தம் பண்ணோம், ஊர்ஜால ஊ அனுதாத்து பண்ணோம், ஊர்ஜா ஹர்ஜா சுருத்தம் பண்ணோம், ஆ ஊர்ஜோனாமா அப்படின்னு இருக்கு, ஊர்ஜா அப்படின்றது இது. அ பார்க்கலாம், நான் சொன்னது புரிஞ்சிருக்கா இல்லையானே தெரியல, பார்க்கலாம். சரி, ம் அடுத்தது சொல்லு. ஆ சிகம்ஹிதோ விஸ்வசாமா அதுக்கு அங்கேயே மா வந்து இல்ல பாரு, சசா அவ்வளவுதான் இருக்கு இதுல. ஆமா சிகம்ஹிதோ விஸ்வசாமான் இருக்கும் அடி. சிகும்ஹிதம் இல்லப்பா, சகும்ஹிதம் விஸ்வசாமி. சகம்ஹிதோ விஸ்வசாமா ஆடி. அதுக்கு வந்து கந்தர்வஹா வந்து சூர்யா. ம். அப்சரசஹ வந்து மரீச்சயோ. மரீச்சயோக்கு மரீச்சயோன்னு சகம்ஹிதோ மரீச்சயா தான் போடணும். அடி மரீச்சயா. மரீச்சயா விசர்க்கம் இருக்கணும் சேர்க்கத்தை. ஆ மரீச்சயோப்சரசகான்னு மரீச்சய அப்சரசா சேர்ந்ததுனால மரீச்சயோப்சரசகான்னு ஆறுது. ஆ பதத்துல மரீச்சயா தான் அது. மூலத்துல தான் மரீச்சயோ அப்சரசா இவஹா அப்படின்னு வர அது மாட்டேங்குது. அடுத்த பதம் சேர்றதுனால அது. ஆ அந்த பதம் மரீச்சயா தான் அதுலயும். ம். ம், இதெல்லாமாவது ஆ புரிஞ்சுட்டேன்னா சரி, நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு சொல்றேன்னு ஆகும். அடி. சரி. ம். அதே அவ்வளவுதான், பக் மரீச்சயா ஈ சொரித்தம் விசர்க்கம் பண்ணணும், ஆயுவஹ பண்ணணும், அனுதாத்தம் ம் சொரித்தம் பண்ணணும். நீ இந்த விசர்க்கம் டைப் பண்ணல அதுல, ஆயுவஹாக்கு அப்புறம் இருக்கிறது கோலன் வந்திருக்கு, அது இங்கிலீஷ்ல இருக்க கோலன் அது. மேல ஊர்ஜான்றது இருக்கு, அதுதான் விசர்க்கம். ஆ இங்க அதையும் மாத்தணும், இந்த வாஹா வாவுக்கு அப்புறம் தனியா ஒரு கேரக்டர் இப்ப நீ போட்டிருக்குது, அந்த கேரக்டர் ம் வரக்கூடாது, விசர்க்கம் போடணும். அடி ஆமா அது அங்கேயும் காப்பி பண்ண முடியாது, அது ஜஹாவோட சேர்ந்து தான் இல்ல. இருக்கும், அது செப்பரேட் ஆகாது. வா போட்டு விசர்க்கமே ம் பண்ண, இல்ல விசர்க்கம் தனியா இங்க டைப் பண்ணணும் நீ. ஆ அதான் அதுக்கு அடி சொரம் போடணும், டைப் பண்ணி பார்க்கலாம். மரீதேகா கூட விசர்க்கம் ஆக்கி விடாதையா. ஆ, அடி ஆ, பழகிறது வேண்டியதுதான். கீழே இருக்கு, லாஸ்ட் பாட்டம் அடி ரோல. இல்ல மரீச்சயா. சரி, ஆயுவக. இதாச்சு அர்த்தம் இதெல்லாம் போடணும், ஊர்ஜா அதுலயும் சுருத்தம் ஆ பண்ணணும், ஓஷதையால ஷா அடி சுருத்தம் பண்ணலாம், இதெல்லாம் இது நோட் பண்ணிக்கோ, ரித்ததாமால ரித்தா சேர்க்கணும், விஸ்வசாமால மா ம் சேர்க்கணும், பார்த்துக்கோ. ஆ அடி கண்டிப்பா. ஆ சுஷ சுஷம் ஒரு நிமிஷம் அடி. சுஷும்னஹ. சுஷும்ன சூர்யா அதாவது சுஷும்ன சூர்யா அதுக்கு வந்து சூரிய கந்தர்வஹ வந்து ரஷ்மி, சூரிய ரஷ்மி ஆ, ரெண்டும் சு விசேஷமா. சுஷ் சுஷும்னஹ ஆ சூரிய ரஷ்மி. சுஷும்ன சூரியரஷ்மிஹி அதுக்கு வந்து இது கந்தர்வஹ ரெண்டும் கந்தர்வனுக்கு விசேஷனம் இது. ஆ கந்தர்வன்றது அப்புறம் சொன்னது யார் அது? சந்திரமாக சந்திரனை ஆ, சொல்றது. ஆ, அப்சரஹ அப்சரசஹ வந்து நக்ஷத்ராணி நட்சத்திரத்தை ம். சொல்றது. அவனுக்கு பேகுரயः அப்சரசுகள் நட்சத்திரங்கள். சந்திரன்ற ஆமா கந்தர்வனுக்கு நட்சத்திரங்கள் அப்சரசுகள். ஆ
அடியன் ஒரு சின்ன சந்தேகம் அடியன் வாசுதேவன். இங்க சொல்ற பேரெல்லாம் வெறும் சஞ்ஞா மாத்திரமா இல்ல அந்த இது மாதிரி இப்ப சூரிய ரஷ்மிங்கிறது பேரு மட்டும் தானா இல்ல சூரியனுடைய ரஷ்மிய சொல்றது விசேஷனம் அது வேற. இப்போ சந்திரன் கந்தர்வன், சந்திரன்றது எப்படிப்பட்டவன்னா அவன் வசந்த தேஜஸ் உள்ளவன், சுஷும்னம் அப்படின்றது நல்ல ஒளிய உள்ளவன் அர்த்தம். சூரிய ரஷ்மின்னு சூரியனுடைய ஒளியிலேருந்து இவனுக்கு ஒளி வர்றதுன்னு அர்த்தம். சூரிய கிரணத்திலேருந்து ஒளியை அடையிற ஒளி உள்ள சந்திரன் கந்தர்வன் அப்படின்னு அர்த்தம். சந்திரனுக்கு 2 விசேஷணங்கள் இருக்கு. கந்தர்வசி விசேஷணம்னு சொல்லுது. எப்படிப்பட்ட கந்தர்வன் கேட்டால் நல்ல ஒளி உள்ளவன், சுஷும்னா சுஷமா பரமா சோபான் இருக்கு, நல்ல சோபை உள்ளவன் அர்த்தம். சுஷுமா உள்ளவன் சுஷும்னன். சுஷும்னன்ற ஒரு குணம், அந்த சுஷுமா இவனுக்கு எப்படி வந்ததுன்னா சூரிய கிரணத்தேன்னு வந்ததுன்னு சொல்லுது. சூரிய ரஷ்மி சுஷும்னஹா சூரிய ரஷ்மி சந்திரமா கந்தர்வா. சந்திரன்றதே சூரியனுடைய கிரணத்துல இருந்து ஒளியை பெத்த ஒரு கந்தர்வன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இருக்கு. சூரியனுக்கு சொல்றச்சே சகும்ஹிதா விஸ்வசாமான்னு சொல்றாரு. சகும்ஹிதா விஸ்வசாமான்னு சொல்றதுக்கு அவன் எப்பவும் சேர்ந்து இருக்கேன். அவனுடைய கிரணங்களை தனித்தனியா பிரிக்க முடியாது. இவனுக்கு விருத்தி க்ஷயம் உண்டு சந்திரனுக்கு, சூரியனுக்கு அது கிடையாது. எப்பவும் அவன் முழு கிரணங்களும் கூடியே இருக்குன்னு அர்த்தம். சம்ஹிதா சர்வதா சகிதான்னு அர்த்தம். அவனுக்கு எப்போ எந்த இதுவும் கிரணமும் குறையறது கிடையாது அவனுக்கு. சம்ஹிதா. அதே மாதிரி விஸ்வசாமா எல்லாருக்கும் ஹிதமா இருந்துட்டு அவாவா தங்கள் முயற்சி பண்றதுக்கு உபகாரம் பண்றான்னு அர்த்தம். விஸ்வஸ்மை சாமதா விஸ்வசாமா அப்படின்னு சாமான்னு சொல்லக்கூடியது ஆறுதல். சாம சாந்த பிரயோகன்னு தாத்து. அது லோகத்துக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை உணர்ச்சியை புத்துணர்ச்சியை கொடுத்து காரியம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உலகத்துக்கு அது மித்திரான்ற அர்த்தமும் சொல்லலாம். உலகத்துக்கெல்லாம் தோழமையோடு இருக்கவன், உபகாரம் பண்றவன்ற அர்த்தத்தையும் சொல்ல முடியும். அதனால அவனுக்கு எப்பவும் அவனுடைய தேஜஸ் குறையது கிடையாது. முழு கிரணங்களோட எப்பவும் கூடியே இருக்கான், உலகத்துக்கெல்லாம் உபகாரம் பண்றான். இது 2 விசேஷனம் கொண்ட சூரியன் கந்தர்வன் அப்படின்னு. ஒரு கந்தர்வன் சொல்றதே அவ பண்ற காரியங்களையும் அவளுடைய குணங்களையும் சொல்றதுக்காக கூட சில பதங்கள் சேர்த்துருக்கு. இது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு டேபிள் பண்ணி. இப்போ அக்னிக்கு ரதாஷாட் அப்படின்னு பேரு. தர்மத்தை நடத்துறவன், தர்மத்துக்கு எதிராளிகளை அவளை அடக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரித்ததாமா இவன்லயே அடங்கியிருக்கு. தாமானா சாணம்னு அர்த்தம். ரித்தம்னு சொல்லக்கூடியது ஒரு தர்மத்தினுடைய காரியம் பண்ணும்போது ஏற்பட்ட நிலைக்கு ரித்தம்னு பேர். அதாவது ஒரு கைனடிக் ஸ்டேஜ்ல இருக்குது. அதுவே பொட்டன்சியலா இருந்தா சத்தியம்னு பேர். சத்தியம் ரித்தம் சொல்றது எப்பவுமே உள்ளது, நாம் காரியத்தால அதனுடைய பலனை அடையிறது. இது 2ம் வெவ்வேறையா ரத்தம் சத்தியம்னு சொல்றது. அக்னி மூலமா நாம யாகங்கள்லாம் பண்ணா நமக்கு வேண்டியதை அடைஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ரத்தத்துக்கு அசுராலாம் எதிராளிகளா தடுக்க வரலாம். ரித்தம் சகதே இது ரித்தாஷாட் அப்படின்றது. சகதாத்துவுக்கு தடுக்கிறவன் அர்த்தம். அசுராதிகள் வந்தா அவன் எல்லாரையும் தடுத்து நம்ம காரியத்தை அவன் மூலமா நாம சாதிச்சுக்கிறோம்னு அர்த்தம். அவன் ரத்தத்துக்கு இருப்பிடமா இருக்கான். அக்னி மூலமா அக்னிமுகாவை தேவான்னு சொல்றதுல அக்னி மூலமா நாம எந்த காரியத்தை வைதிக காரியத்தை பண்ணாலும் நமக்கு சித்தி கிடைக்கும். இது இப்படிப்பட்ட அக்னி கந்தர்வன் அப்படின்னு சொல்றது. இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ராஷ்டிரபுத் மந்திரம்னு பேரு. நாட்டை காப்பாத்தி நிலைக்க வைக்கணும்னு சொன்னா இதெல்லாம் இந்த ஹோமத்தை பண்ண வேண்டியது. அதுல இந்த ராஷ்டிரபுத் மந்திரங்கள்ல மொத்தம் 11 ஆகுதிகள் இருக்கு. அதுல 11 கந்தர்வாள், அவளுக்கு அப்சரசுகள். இந்த கந்தர்வாளுக்கு சில அடைமொழிகள், அந்த அப்சரசுகளுக்கு சில பேர்கள். அவ இன்னென்ன கந்தனோட சேர்ந்துருக்கிறது, இன்னென்ன காரியத்துக்கு அவ உபகாரம் பண்றான்னு தான் அவளுக்கு சில பேர். அதனால இந்த மொத்தம் அந்த அனுவாகத்தை, அந்த ஜெயாதி ஹோமத்தை அதுல இந்த அனுவாகத்தை இப்படி புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்காக அப்போ டேபிளா பண்ணி காட்டினேன் கிளாஸ். அது புரிஞ்சுட்டு அதை சொல்றதா இருந்தா கூட நியாயம். அப்ப வந்து சொல்லட்டும் என்ன தெரிஞ்சுருக்கான்றத, அதுல தவறு இல்லாம சொன்ன சொல்லுமா வேற சுஷும்னா சூரியலட்சுமி பேகுரயः அப்சரசா நாம அதுக்கு. கஞ்சுஸ்ஸு பர்ணஹா அதுக்கு கந்தர்வஹா யக்ஞஹா. அதுக்கு அப்சரசஹா தக்ஷிணாஹா. அங்க தக்ஷிணஹான்னு இருக்கலாம் அடியும். அங்க தட்சிணாக பகவச்சனமே. அது தட்சிணாக அப்சரசா யஜ்ஞத்தை கொடுக்கிற தட்சிணைகள் அப்சரஸ். அதுக்கு நாம அப்சரசா நாம ஸ்துவாஹா ஸ்தவாஹா ஸ்தவாஹா.
அதாவது நிறைய தட்சிணை கொடுத்தா கொண்டாடிட்டு போறா எஜமானனே. அதனால இந்த தட்சிணை ஆகிற அப்சரசுகளுக்கு ஸ்தவம் ஆகிறது, அது ஒரு குணம். ஜனங்களுக்கு இதே திருப்தி. நிறைய தட்சிணை கொடுத்தா நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறா. பேக்குரையாக என்ன அடியன்? நட்சத்திரங்கள் அது என்ன பண்றது, பிரகாசம் இருக்கு. ஆனா அதனால ரொம்ப லாபம் இல்லை. ரொம்ப தூரத்துல இருந்த பிரகாசமானது நம்ம காரியத்துக்கு உபயோகப்படாது. இருந்தும் அது நமக்கு வேலைக்கு வராமல் ஆயிடுறது அப்படின்னு அர்த்தம். இருக்கு ஆனா ரொம்ப மங்களா இருக்கு அப்படின்றதுல இது சந்திரனுடைய அப்சரஸான நட்சத்திரங்கள். சந்திரனுக்கே பிரகாசம் ஏத்த குறைச்சலா இருக்கும். அவன் ஒருவேளை பௌர்ணமியில முழுக்க இருந்தான்னா கூட இதழ்லேருந்து வரக்கூடிய பிரகாசம் நமக்கு உதவாது, அவ்வளவு தூரம் உதவாது. பிரகாசம் இருக்கு, பிரகாசம் முழுக்க வெளிப்படாமல் பயன்படாமல் போயிடுறது. ஆனா அது என்ன லாபம் அதுல இருந்துன்னு கேட்டா, சுகிருதம் பண்ணவா சொர்க்கத்துக்கு போனா எத்தனை பேர் போனா ஆளுக்கு ஒருத்தர் ஒரு நட்சத்திரமா ஆறா அப்படின்னு சுத்தி சொல்றது. அதனால இது ஒரு பெருமைக்கு வழியா அமைகிறது அப்படின்னு சொல்றீங்க. சுகிருதாம் வா ஏதா நிஜோதீகம் ஷியன் நட்சத்திராணி அப்படின்னு சொல்றீங்க. சுகிருதம் பண்ணவாளுடைய தேஜஸ் நட்சத்திரமா இருக்கு. அந்த தேஜஸ் அந்த தேஜஸ் ரொம்ப இல்லை. ரெண்டாவது ஆனா நிலையா இருக்கு. அது அதுல ஏத்த குறைச்சல் கிடையாது, வித்தியக்ஷயம் கிடையாது. ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியல. அதுகிட்ட போறவாளுக்கு அது ஒளி நல்லா பிரகாசமா தெரியும். அதனால அந்த பேக்குரி அப்படின்ற சப்தம் அது நேரம் அதுக்கு தாத்து சொல்ல முடியல. இதுக்கு கஷ்டப்பட்டு அர்த்தம் சொல்லணும்னு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அந்த சமயத்துல பல அர்த்தங்கள் சொல்லலாம், வெவ்வேறு தாத்துல வந்ததா அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரங்களாகப்பட்டது இருக்கு, அது ஒரு பெருமையை காட்டுறது. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்பட்டு கிட்ட போனா அதனுடைய முழு பெருமை தெரியும். அது சுகர்த்தம் பண்ணவாளுடைய ஜோதிஷ் இது அப்படின்னு சுத்தி சொல்லிவிடு. அதனால எத்தனை பேர் சுகர்த்தம் புண்ணியம் பண்ணி சொர்க்கத்தெல்லாம் அடையிறாளோ அவளுக்கெல்லாம் அடையாளமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம். सुकृतं वा एतानि नक्षत्राणि यज्ज्योतिगुंषि சுகிருதாம் ஜோதிகம் சுகிருதம் பண்ணவாளுடைய ஜோதிஷுக்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்குங்க. அதோட இது நகர்றதுல அமுகம் சலோகன் நக்ஷதே தன் நட்சத்திரான நட்சத்திரத்துவம். இங்க இருந்து யோவா இக எஜத்தே, இந்த லோகத்திலிருந்து யாகம் பண்ணவன் அந்த லோகத்துக்கு போனப்புறம் நிலையா இருக்கக்கூடியவா நட்சத்திரமா ஆற. சில பேர் கொஞ்ச நாள் அனுபவம் திரும்பி வந்துடுறா அப்படின்றது இருக்கு. யார் நிலையா அங்க இருப்பாளோ அவ நட்சத்திரமா பிரகாசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த யாகத்தினுடைய பலன் கிடைக்கிறதுன்றதுக்கு இவாள்லாம் ப்ரூஃபா இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இத்தனை பேர் யாகம் பண்ணி போனவா இத்தனை நட்சத்திரங்களா இருக்கா, அதனால நம்பி பண்ணலாம் சுத்திய அப்படின்றது அந்த மாதிரியான லாபம் அவளால. அதனால இந்த நட்சத்திரங்களுக்கு இதை ஸ்தாபனம் பண்றது, அதுல ஒரு தேஜஸ் இருக்கு, ஜனங்களுக்கு பார்க்க முடியறது அப்படின்றது அவளுடைய குணமா இருக்கு. நட்சத்திரங்களுடைய குணம் இது அப்படின்னு சொல்றோம். அடியன் தன்யோஸ்மி அடியன். க்ஷத தாத்து தானே அடியன் அது நக்ஷத்திரங்கிறது. நட்சத்திரத்துல இல்ல, பேக்குரி சப்தம். பேக்குரையானது விசேஷனம். அந்த பேக்குரி சப்தத்துக்கு சொல்றது பேக்குரி நிக்காராந்த சப்தம் வந்து அது பகுவச்சனம் பேக்குரையான்றது. அதுக்கு வரைச்ச பாகா அஸ்தி அதுல இருந்து சொல்லணும். பிரகாசம் இருக்கு, அந்த பிரகாசம் வந்தது கிரியையினால ஞானட்டானத்தினால. அப்படி வந்தவா ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இவனை ஒப்பிட்டு பார்க்கறது அது தெரிய போறது இல்லை. அதாவது அமாவாசை ராத்திரியில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, அதனால அந்த நட்சத்திரங்களால லாபம் அமைய ஏற்படுறது இல்லை. பௌர்ணமியில் சந்திரன் ஒருத்தர் இருந்தா கூட போருமா இருக்கு, இவன்தான் அந்த பிரகாசமா இப்ப பிராமினா தெரியறது அப்படின்னு. ஆனா அவ இருக்கிறது சாஸ்திரத்திற்கு ஒரு பிரமாணமா அமைகிறது. சொல்லிய பண்ணவனுக்கு ஒரு நிலையான ஒளி உண்டாருது. ரொம்ப தூரத்துல இருக்கான்றதுனால எண்ணவும் முடியாது. அது லாபத்தையும் அந்த பிரகாசத்தையும் கொண்டு ஒருத்தர் காரியம் பண்ண முடியாமல் இருக்கு. ஆனா அது பிரதிஷ்டை பண்றது சாஸ்திரம் சொன்னது சரிதான்றது காட்டுறது. சந்திரனுக்கு அவெல்லாம் பத்னிகள் மாதிரியா சொல்றது. கந்தர்வாளுக்கு அப்சரசல் பத்னிகள், இந்த மாதிரி சந்திரனுக்கு நட்சத்திரங்கள் பத்னிகள். அந்த நட்சத்திரங்கள் பண்ற உபகாரம் எப்படிப்பட்டதுன்னா வேக்குரியான உபகாரம் சாஸ்திரம் சொன்னது நிஜம்னு காட்டுறது. ஆனா அதை முழுக்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சமீபிச்சு போனமா இருக்கும். அதனால தூரம் நின்று அடையாளமா அமையிறது. ஆனா நக்ஷம்னு சொன்னா ஒரு மேப்ல பாயிண்ட் போடுற மாதிரி. நமக்கு நக்ஷதே நக்ஷான்ற தாத்து உண்டு. நக்ஷான்ற தாத்துக்கு படம் வரைகிறதுன்னு அர்த்தம், சின்னம் பண்றதுன்னு அர்த்தம். ஆகாசத்துல சின்னம் இருக்கு, இந்த மாதிரி யாகாதிகள் பண்ணி அது பலன் அடைஞ்சவா நிறையா இருக்கான்றதுக்கு. அதனால அவ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கான்றதா அர்த்தம். பேக்குரின்னு லிங்கம் மாதிரி வச்சுக்கலாம். லிங்கம் மாதிரி. ஆமா ஆமா. அடியன் அடியன் தன்யோஸ்மி அடியன்.
அடுத்து சொல்லு. பிரஜாபதி விஸ்வகர்மா. அதுக்கு வந்து கந்தர்வஹா வந்து மனஹா. அதுக்கு அப்சரசஹா வந்து ரிக்ஷாமணி இல்ல ரிக்ஷாமணி ரிக்ஷாமணி. இல்ல ரிக்ஷாமேன்னு சொல்லலாம். ரிக்ஷாமேன்னு வேதத்துல வந்திருக்குன்னு சொல்ற பாணி. அதான் ரிக்ஷாமே வேந்த சரின்றதெல்லாம் ரிக்ஷாமே அப்படின்னு சொல்லலாம்னு ஒரு நிபாதனமும் பண்ணிருக்காரு பாணி. சுத்தியில ரிக்ஷாமேன்னு வருது. லோகத்துல சொன்னா ரிக்ஷா சாமச்ச ரிக்ஷாமணி சாமணி அப்படின்றதுனால சாமணின்னு வரணும் அப்படின்னு. அதுக்கு அப்சரச நாம வந்து வஹ்யஹா. வன்னையகப்பா வன்னையஹா. வன்னின்னா சுமந்துட்டு போறதுன்னு அர்த்தம். வஹதீதி வன்னி. ரிக்குகளும் சாமங்களும் இந்த மந்திரங்கள் என்ன பண்றது, மனசை சரியான வகையில அழிச்சுட்டு போறதுகள். மனசு கந்தர்வன், அதுக்கு ரிக்ஷாமங்கள் அப்சரசுகள். இந்த ரிக்ஷாமங்கள் மனசுக்கு என்ன உபகாரம் பண்றதுன்னா நல்ல வழியில அழிச்சுட்டு போறதுகள் அப்படின்றதுக்காக வஹதீதி வன்னி. அக்னிக்கும் அதனால்தான் அவ்வியத்தெல்லாம் வகிக்கிறான், எடுத்துட்டு போறான் தேவதைகள்னால வன்னின்னு பேர். பாரம் சுமக்கிறது அர்த்தத்துல வகதாத்து இருக்கு. அந்த மாதிரி இவனுக்கு மனசுக்கு சரியான வழியில வழிகாட்டி அழிச்சுட்டு போறதுன்னு ரிக்குகளும் சாமங்களும் அந்த உபகாரத்தை பண்றது. அடுத்தது வந்து இஷிர விஸ்வவ்யசாஹ. இஷிரஹ விஸ்வவ்யசாஹ ரெண்டு தனி பதங்கள். இஷிரோ விஸ்வவ்யசாஹன்னு மந்திரத்திற்கு சம்மிதை சொல்லும்போது இஷிரஹ விஸ்வவ்யசாஹ. அதுக்கு வந்து வாத்தஹ கந்தர்வஹ. அதுக்கு அடி அப்சரசஹ வந்து ஆபஹ. ஆபஹனா அது ஜலம். ஜலம். அடி அதுக்கு அப்சரசா நாமம் அடியேன் அடியேன் அங்க இதுல வந்து மூலத்துல தஸ்யர் சாமான்ய அப்சரசோன்னு தானே போட்டிருக்கு அடியேன். ரிக்ஷாமானி அதான் பகுவச்சனமா. ரிச்சஸ்ட சாமானிச்ச ரிக்ஷாமானி. ரிக்ஷாமானி பண்ணலாம். ஆமா அப்சரசா பகுவச்சன் ரிக்ஷாமானி பண்ணலாம். தீர்க்கம் இருக்கக்கூடாது, ரசம் வரணும். தீர்க்கம் இருக்கக்கூடாது. அடியேன் புரியுது. சாமானி ரிக்ஷாமணின்னு சொன்னா ரிக்குகளும் சாமங்களும். ஜாத்திய கோச்சனமா பண்ணா ரிக்ஷாமணி. ரிக்ஷாமானின்னு சொன்னா எல்லாமே கவர் ஆகும். அடியேன் புரியுறது அடியேன். சாமணி சாமானி சாமானி. சாமானின்னா பகுவச்சனம், சாமணின்னா அந்த ஜாத்திய கோச்சனம் ரெண்டும். சாமானின்னு ரெண்டும் தீர்க்கம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அடியேன் ஆனா மூலம் வந்து தஸ்யர் சாமான்ய அப்சரசோன்னு தான் சொல்லணும். ரிக்ஷாமானி ரிக்ஷாமானி திரிகே சாமானி அப்சரசஹ அப்படின்னா பதம். அடியேன் தாஸ். அதுக்கு அப்சரசா நாம வந்து மூதாக. முதான்னா சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஜலம் உடம்புல ஜலத்தினுடைய கண்டென்ட் கரெக்டா இருந்ததுன்னா உடம்புல ஒரு உல்லாசம் திருப்தி சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு. ஆபஹ அப்சரசா முதாக நாம மோதம் அப்படின்னு சந்தோஷத்தை சொல்லுது. முதாகான்னு பேரு ஜலத்து. ஜலம் சரியா இருந்தா ஜல தோஷம் இல்லைன்னா சரியா இருக்கும், உடம்புல சமநிலை இருக்கும். அடுத்தது வந்து இது பரமேஷ்டி அதிபதி. அதுக்கு வந்து கந்தர்வஹா வந்து மிருத்யு. விஸ்வம் அப்சரசேல் விஸ்வமே ஜெகத்து. மிருத்யுனா மருந்தா கூட இருக்கலாம் அப்படின்னு. அது ஒரு மிருத்யுன்றது அதாவது இந்த ஒரு தேவதை, மரணத்துக்கு தேவதையே மிருத்யு அப்படின்னு சொல்றது. இந்த மிருத்யுவுக்கு அதாவது மரண தர்ம ஆயுஷுக்கு ஆயுஷ நிர்ணயம் பண்றதும் மிருத்யு. இத்தனை நாள் இவன் இருக்கணும் அப்படின்றது. பிறந்த உடனே போயிட போறது இல்லை, ஆனா இத்தனை நாள் இருந்து அதுக்கப்புறம் இருக்க போறது இல்லைன்றது உண்டு. அதனால மிருத்யுவுக்கு ரெண்டு வகையா சொல்லிட்டு இருந்திருக்காரு சுத்தியில. புவக அப்படின்ற குணம் உள்ள விஸ்வமும் ஒரு அப்சர சொல்லிருக்கு, பிரஜைகளும் அப்சரசா சொல்லிருக்கு. மேல சொல்லிச்ச ரெண்டு தரம் வருது மிருத்யுன்ற கந்தர்வன். அந்த மிருத்யு கந்தர்வன்ல அப்சரசிகள் வேறையா இருந்து அந்த உபகாரம் வேறையா இருக்கிறதும் விசேஷனம் வேறையா இருக்கிறது வச்சுட்டு இந்த மிருத்யுவானது ரெண்டு வகை. மரண தர்மா அப்படின்றது பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு நாள் கழிய கழிய இவனுக்கு மூப்பு ஏற்படுறது. அந்த சரீரமானது அது போக வளர்ந்து கொஞ்ச நாள் அப்புறம் தேயறது இப்படி இருக்கு.
ஆனா எத்தனை நாள் இருக்கணுமோ அது இவனுக்கு ஆயுசுன்றது நிர்ணயம் ஆயிருக்க மட்டும் இருக்கு. ஆயுசு முடியச்ச அந்த மிருத்யுவானது இவன் காரியத்தை நிறுத்தி விடுறது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, லோகத்துல ம். யார் இருந்தாலும் அவளுக்கு மிருத்யுன்றது உண்டு அப்படின்றது அர்த்தம். யாருமே அமிர்தம் சாப்பிடக்கூடியவா இல்லை இங்க அப்படின்றது. ஆமா. அது எல்லாருக்கும் மரணம்ன்றது நிச்சயம். ஜாதஸ்ய துருவ மிருத்யோ அப்படின்ற அர்த்தத்துக்கு அங்க விஸ்வம் அப்சரசா அப்படின்ற இடத்துல அப்போ அது பரமேஷ்டி அதிபதினு அர்த்தம். உயர்ந்த இடத்துல இருக்கு, எல்லாருக்கும் அது அதிபதியா சுவாமியா இருந்துட்டு இருக்கு. நாம் அதை எதிர்க்க முடியாமல் இருக்கு. உலகம் மிருத்யுவை மரணத்தை எதிர்க்க முடியாது அப்படின்னு இது இருக்கிறது இப்படிதான் அப்படின்னு புவகான்றது இருப்பு இப்படி. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சமயத்தை தான் பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக இத முதல்ல சொல்லி ரெண்டாவது தடவை வரைச்ச அது என்ன பண்றது, துக்கத்தை கொடுக்கக்கூடியதான்னு இருக்கு. அது மரணமே ஏற்பட்ட சமயத்துல அப்போ ஜனங்கள் அதுலேருந்து பயப்படுறா அப்படின்னு பிரஜைகள் அப்சரசு பீருவாகன்னா ஐயோ மரணம் வந்து வருதுன்னு பயப்படுறா அப்படின்னு. அது இது ரெண்டு தடவை மிருத்யு சொல்லிருக்கு. அதுல விசேஷணமும் வேற, அப்சரஸ் வேற, அப்சரசு பேர்களும் வேற. அதனால ரெண்டு நிலையில இருக்க சொல்லணும். பிறந்த உடனே நிச்சயம் ஆடுறது மிருத்யு அவனுக்கு இருக்குன்றது. ஜாதசே துருவ மிருத்யு ஒரு ஸ்டேஜ். ஆனா ஆயுஷ்ன்றது ஒன்று இருக்கு. அத்தனை நாள் அது இவனை ஆயுஷ்ன்னு போயிடாதீங்க. இந்த மரணம் வர சமயத்தை இருக்கிறத ரெண்டாவது தடவை சொல்றது. இப்போ தூரே ஹேதிஹி அவனுடைய அது அப்ப அவனுக்கு ஹேத்தின்னா ஆயுதம். ஆயுதமானது ஒரு கயிறு, அவ்வளவுதான், பாசம்ன்றது. அங்க இருந்துட்டே வீசினான்னா கூட ஆயுஷன் போயிடுறான். மிருடனம்னு சுகம், சுகம் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அவனுடைய. அதனால அப்போ இவனுக்கு ஒரு வழியா சரீரம் கழிஞ்சு விடுறது, துக்கமா அமைகிறது. அந்த மிருத்யு, அதாவது அந்த கண்ணு ஒரு பேர் உண்டு. மிருத்யுன்றது எப்பவுமே இருக்கிறது. அது எப்ப காரியம் பண்றதோ அப்ப அதுக்கு அந்த கண்ணு பேர். இந்த ரெண்டா பிரித்து சொல்றது. இதுல பிரஜைகள்லாம் அப்சரஸ் இருக்கு, எல்லாருமே அதுக்கு வசமா இருக்கான்னு. அப்போ பயந்துட்டே இருக்கா எல்லாரும். அந்த கண் வரும்போது எல்லாருக்கும் பயம் ஏற்படுறது. அந்த மிருத்யுவை சொல்றது, மிருத்யு முதல்ல என்ன பண்றது, மிருத்யு இருக்கிறத தெரிஞ்சுட்டு நல்லது பண்ணிக்கலாம், இருக்க காலத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம். அப்போ அது புவஹா அப்படின்ற குணத்துக்கு உபகாரமா இருக்கு. அது இதை வச்சிருந்தாதான் ஒருத்தன் காரியமாவது பண்ணுவான். ஏதாவது சரியா பண்ணாலும் பண்ணலையா அந்த ஆயுசு முடிஞ்சதுன்னா போக போறதுதான் அப்படின்றது ரெண்டாவது சொல்றது. அது இந்த பீருவகாங்கிறத பயம், பயம் உண்டாக்குபவர்கள் உண்டாக்குபவர்கள்னு புரிஞ்சுக்கணும் மாடியன், அல்லது பீருன்னா பயந்தாங்குள்ளேன்னு அர்த்தம். பீருன்னா பயயுக்தா பீரு, பயம் உள்ளவனுக்கு பீருன்னு பேரு. அதாவது கோழை, பயந்தாங்குள்ளே அந்த மாதிரி அர்த்தத்துல பீரு அப்படின்னு சொல்றது இருக்கு. அதனால பீருன்றது பயந்துட்டு இருக்கான்றது அர்த்தம். பிரஜைகள் எல்லாமே பயந்துட்டு இருக்கு இந்த மிருத்யு கிட்ட இருந்து. தூரே ஏத்தி அவனுடைய மிருத்யு கிட்ட இருந்து பிரஜைகள் எல்லாம் பயப்படுறதுன்னு அர்த்தம். பீஷாஸ்மாத் பார்த்த போதே அந்த பீ அப்படின்றது பயத்துக்கு பேர். பீ உள்ளவனுக்கு பீரு அப்படின்னு இந்த ரூன்றது ஒரு பிரத்யேகம் அது. அதனால பயம் உள்ளவர்களா பிரஜைகள் இருக்கா அப்படின்னு அர்த்தம். இந்த மிருத்யு உண்டேன் முதல் மிருத்யு உண்டேந்து புவகான்னு சொல்றது அவன் இருக்கும்படியா, அதாவது இருக்கிற காலம் இவ்வளவு டைம் இருக்கும் உனக்கு, இதுக்குள்ள உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டா, அதுல என்ன பண்ணிட்டா அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடியா. முதல்தே காஷன் பண்றது, ரெண்டாவது ஆக்ஷன் போயிடுறது. அதனால மொத்தம் உண்டான உடனேயே இப்போ நெத்தியில எழுதி ஒட்டுட்டான்னா அவனுக்கு இவ்வளவுதான் ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டான்னா அதுக்குள்ள என்ன பண்ணிக்கணுமா, கெட்டிக்காரனா இருக்கும், எனக்கு என்ன வேணும் முதல்ல முடிச்சுக்கிறது. அந்த விஷயத்துல அது ஒரு விதத்துல ஹெல்ப் ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். நாம இருக்கிறத ரிசோர்ஸத்தை வகையா பயன்படுத்திக்கோ அப்படின்னு. துறையோட காரியத்தை சீக்கிரம் முடிச்சுக்கோ, பண்ண வேண்டியது அப்படின்னு. அங்க பரமேஷ்டி அதிபதி அப்படின்றது அது வசந்த இடத்துல இருக்கு. நாம அதை போய் மாற்ற முடியாது. ஆனா நமக்கு அது வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்றது. அப்போ ஜெகத்துக்கு எல்லாமே மிருத்யுவானது ஒரு விதத்துல ஆச்சாரியம் பண்றதுன்னு அர்த்தம். பாருப்பா, நீ கஷ்டப்பட்டு புண்ணியம் பண்ணி சரீரத்தை அடைஞ்சிருக்க, வீணாகாமல் இது ஓடம் போல சமுத்திரத்தை தாண்டறதுக்கு, இது உடஞ்சி போறதுக்குள்ள ஓட்டையாறதுக்குள்ள உபயோகிச்சுக்கோ, அக்கறைக்கு போய் சேர் அப்படின்னு சொல்றதுன்னு. சேர்ந்தையா சேரலையா தெரியாது, அத்தனை நாள் முடிஞ்சாச்சுன்னா ஆக்ஷன் போயிடுறேன்றது அடுத்தது. அதனால இந்த மிருத்யுவுக்கு ரெண்டு ஆகாரங்கள் இருக்கு. அதனால ரெண்டு தடவை மிருத்யுன்றது கந்தர்வனா சொல்றது. ஆச்சரியம். அடியேன் தன்யவாதம். இன்னொன்னு கூட சொல்றாரு, காலாந்தக யமோபமான்னு ராமாயணத்துல காலாந்தக யமோபமான்னு சொல்றாரு. காலன், அந்தகன், யமன்னு 3 பேரு மிருத்யுவுக்கு. காலம்னு சொன்னது ஆயுஷை காத்துட்டு இருக்குது, இத்தனை நாள் ஆறு மட்டும் நடுவில் இன்டர்ஃபியர் ஆகுது இல்லைன்னு. அந்தகன்னு சொன்னா ஆயுஷத்தை போட்டு எடுத்துட்டு போகுது. யமன்னு சொன்னா அந்த நரகத்துக்கு போய் சிக்ஷையை கொடுக்குறது. அந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு. அது 3 பரியாயமா இருக்கேன்னு கேள்வி கேட்டு வியாக்கியானம் பண்றேன். அவன் இந்த காலாந்தக யமோபமான்னு சொல்லிருக்கு. இந்த காலன், அந்தகன், யமன் 3 தனித்தனி ஸ்டேஜஸ். அது வந்து 3 தெரிஞ்சுக்கலாம். அதுல உபகாரமும் இருக்கு.
பிறந்த உடனே நீ இத்தனை நாள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டா அத்தனை நாள் என்ன சாதிச்சுக்கணும் சாதிச்சுக்கிட்டோம். அடியன் மூணையுமே அதுல இதுலயும் கால கலையதாமகம் ஆமா யமசம்யமினாம் அதுலயும் சொல்றாரு. ஆமா அடியன் அடியன் அவரே கூட அந்த அந்த இது சொல்லுங்க, மிருத்யு யஸ்யோபசேச்சனம் அப்படின்னு சொல்றது. மிருத்யுவை ஊறுகாய் போல வச்சுட்டு சாப்பிட்டு விடுவேன். அடியன் உபசேச்சனம் அடியன் பிரம்மச்சக்ஷத்தஞ்ச உபயோக ஓதன மிருத்யு யஸ்யோபசேச்சனம் அப்படின்னு சொல்றது. சம்மரிச்சு விடுறார் பெருமாள். சம்மரிக்கிட்டு மிருத்யுவும் சேர்த்து சம்மரிச்சு விடுறார். மிருத்யு மூலமா மொத்தம் சம்மரிச்சு மிருத்யுவும் கடைசியில சம்மரிச்சு விடுறார். அடியன் சொல்லு பாருங்க. சுக்ருதிः சுபூதிः பத்ரகிருத் சுவர்வான். அதுக்கு வந்து கந்தர்வா வந்து பர்ஜன்யா. பர்ஜன்யனா மழை தானே அடியன், அந்த மாதிரி மழைக்கு அதிபதி அடிப்பதி. அப்சரசா வந்து மழை பொழியிற ஒரு சேத்தனம், விஷ்டி அச்சேத்தனா, அதை பொழிவிக்கிறவன் அதுக்கு அதிபதி ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஆண்டாள் பர்ஜன்ய தேவத்தை. அதே மாதிரி வித்யுதா அப்சரசா. வித்யுதனா வித்யை அந்த மாதிரி அடியன். இல்ல இல்ல மின்னல், மின்னலுக்கு வித்யுத் பேர். மழை பெய்யறத இடி மின்னலோட இருக்கும், அந்த மின்னல் அதுக்கு அப்சரசைகள். பர்ஜன்யனுக்கு அப்சரசைகள் மின்னல் வித்யுதா அப்படின்னு. அதுக்கு அப்சரசா நாம வந்து ருச்சஹா. ருச்சா தேஜஸ் பிரகாசம், கண்ணை பறிக்க கூடியதான தேஜஸ் உண்டு மின்னலுக்கு. ஒரு கணம் தான் இருக்கும், ஆனா அது கண்ணை பறிக்கிற ருக் அப்படின்னு சொல்றது. ருச்சஹா அப்படின்றது பகுவச்சனம், ஸ்ரீலிங்க சப்தம். ருக்காமஹா அப்படின்னு எல்லாம் வருது சில இடத்துல. ருக்காமஹான்னா ருக்குன்னு சொல்றது நல்ல ஒளி இருக்கணும், தேஜஸ்வியா இருக்கணும். அதாவது அசாவா நித்தியோ நவ்ய ரோச்சத்தான்னு சூரியனுக்கே சில சமயம் ஒளி போயிடுத்துன்னு. தஸ்மின் தேவா ருச்சம் அதது அப்படின்னு மறுபடியும் அவனுடைய தேசத்தை ஏற்படுத்தி கொடுத்தா. ருக்குன்ற சப்தம் சகாராம் சப்தம். ருக் ருச்சோ ருச்சஹா. வித்யுத்துக்கு ஒரு கண்ணை பறிக்க கூடியதான ஒரு ஒளி இருக்கு, தேஜஸ் இருக்கு, அது ருக் அப்படின்னு சொல்றது. அது பகவச்சனத்தை ருச்சஹா. அடுத்தது வந்து தூரேஹேதிஹி அமிர்டயா. அதுக்கு வந்து திருப்பி மிருத்யு கந்தர்வா. அந்த மிருத்யு வேற, மிருத்யு 1 மிருத்யு 2 அப்படின்னு பண்ணிக்கணும். அந்த மிருத்யு அது ஒரு காரியத்துக்கு ஆயிருக்கு, இது இன்னொரு காரியத்துக்கு ஆயிருக்கு. பிரஜாஹ வீருவஹ. பிரஜாஹ அப்படின்னா வந்து பிரம்மா. பிரஜைகள்னா பிரம்மா, எல்லா பிராணிகளும். அடியேன் அங்க விஸ்வம்ங்கிறதுக்கு சேத்தனா அச்சேதனங்களும் இங்க பிரஜாகா. அச்சேதனம் சொல்ல முடியாது, அச்சேதனத்துக்கு பயம் கிடையாது, சேத்தனால மட்டும்தான் சொல்லணும். அது விஸ்வம்ங்கிறதுக்கு புவஹா அப்படிங்கறது அஸ்தித்வமா. விஸ்வத்துல கூட விஸ்வம்ன்றது ஜெகத்துன்னு பேர். ஜெகத்துல இப்ப சரீரம் இருக்கு, சரீரத்தோட கூடினவன்ல சரீரம் அச்சேதனா, ஆத்மா சேத்தன் தான் இருக்கேன். அப்போ சரீரத்தோட கூடின ஆத்மாவை விஸ்வசப்தத்தை சொல்ல வேண்டியது. அதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம். ஆத்மா இருக்கிறதுக்கு கஷ்டம் ஒண்ணும் பட வேண்டாம், ஆத்மா நிச்சயமானது, சரீரம் நிச்சயம் இல்லை. சரீரம் இருக்கிறதுக்கு இந்த விருத்தி எவ்வளவு நாள் இவனுக்கு ஆயுஷ் இருக்குன்னு அலோவ் பண்றது. யாவது அஸ்மின் சரீரே பிராணோ வசதி தாவது ஆயு அப்படின்றது. எத்தனை நாள் பிராணம் இருப்போம், எத்தனை நாள் சுவாசிப்போம், அத்தனை நாள் தான் இவனுக்கு ஆயுஷ். அந்த ஆயுஷை கணனம் பண்றது யார், யார் கவுண்ட் பண்ணி மெயின்டைன் பண்றாங்கன்னா மிருத்யு பண்றது. அதனால மிருத்யுவானது அதுக்கு இந்த பொறுப்பும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் பிறந்த உடனே இவன் எத்தனை நாள் இருப்பேன், எப்ப இவனை நான் ஆயுஷன்றதையும் பார்த்துக்கணும், அந்த காரியத்தை பண்றது. ஆனா அது மட்டும் அது வராது மட்டும் இவன் தான் அதை உபயோகிச்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பும் இருக்குன்றதுனால புவா உண்டாக்கி தரது, ஒரு வாய்ப்பு தரது. அடியன் அதான் விஸ்வம்னாக்க இப்ப உலகம் லோகத்து புவனே ஜனே. லோகத்துக்கும் பேர், ஜனங்களுக்கும் பேர். லோகத்துல இருக்க ஜனங்கள் அங்கேயும் யார் இதை பயன்படுத்திக்கலாமோ. ஆனா அங்க அச்சேதனமும் உபகாரம் பண்ணலாம், சரீரத்தை நல்ல வழியில உபயோகிச்சுன்னு போகலாம். அதனால அந்த ஆக்கையின் உபயோகிச்சுக்கலாம், சதுஷயத்தை உபயோகிச்சுக்கலாம். அடியன் ஆயுசுங்கிறது அப்ப ஆத்மாவுக்கு சொல்றதா? ஆத்மாவுக்கு, சரீரத்துக்கு தான் ஆயுசு. சரீரத்துக்கு தான். அடியன் அடியன் இந்த சரீரம் எத்தனை நாள் இருக்கும், ஆத்மா நிச்சயமாச்சு, ஆயுஷ். ஆமா 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 அடியன். அப்ப புவகாங்கிறதுக்கு
அஸ்தித்வம்னு இருக்கிற மட்டும் எடுத்துக்கணுமா இல்ல இருக்கிற தத்தை? காலத்துல சரியா இருக்கிறதுக்கு இப்ப சத்தா இருக்கான் ஒருத்தன்னு சொன்னா சத்துன்னா இருப்புன்னு அர்த்தம் உண்டு. ஆனால் பிரம்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவன் சத்துன்னு சொல்றவன் சொன்னா என்னவா பயன்படுத்திக்கிறான். இப்ப இவ்வளவு நாள் உனக்கு டைம் கொடுத்துருக்கு, நீ என்ன தோன்றதோ பண்ணிக்கோன்னா நல்லது பண்ணிக்கிறவன் அவன் நல்ல கதியை அடைஞ்சிட்டு போறான். பண்ணலன்னு சொன்னா சமத்தை அடைய போறான். அது பண்ணிக்கிறதுக்கு அவகாசம் பவித்தும் அவகாச தீயத்தை. அதனால புவா அப்படின்னு அடியேன் 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 தன்யாசம். அடுத்தது சொல்லுங்க. கிருபணகாஷி காஷி புரியலடி அடியேன். சாரு சாருஹு கிருபணகாஷி அதுக்கு என்ன சொன்னீர்? அதாவது அந்த காமம்னு ஆசைன்றது சொல்லி இந்த ஆசையானது ரொம்ப மனசை இழுக்கிறதா இருக்கு. சாரு அப்படின்னா மனோகரம்னு அர்த்தம். சுந்தரம் சுபகம் சாரு சுஷமம் சுசோபனம் அப்படின்னு இதெல்லாம் பரியாய சப்தங்கள். சாருன்னு சொன்னா ரொம்ப பிடிச்சதா இருக்கு. இந்த காமம்னு சொல்லக்கூடியது இஷ்டப்பட்டதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான், அடையணும்னு ஆசைப்படுறான்னா ஆசையானது எல்லாருக்கும் தானா தோன்றது. அது தங்களுக்கு அனுகூலம் போல தோன்றது. சாரு அப்படின்னா மனசுக்கு பிடிச்சதா இருக்குன்னு. திருமண காசின்னு சொன்னா என்ன பண்றது, அது பின்னாடி போக போக இவன் தன்னை இழந்துப்பான் அல்லது தன் நிறைய நஷ்டத்தை அனுபவிப்பான் அப்படின்றது ஏற்படுது. காமத்தின் பின்னாடி காமத்தை அடையறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு போகும்போது நஷ்டமும் கூடவே சேர்ந்து வரும் அப்படின்னு அர்த்தம். காமத்தினால என்ன ஆகும், நல்ல எண்ணங்கள் போயிடலாம், அப்போ தோஷம் அது. அதே நல்ல விஷயத்துல காமமா இருந்ததுன்னா மேன்மைக்கு காரணமாகும். அதனால கிருபணோபி பவதி காசி காசத்தைன்னா பிரகாசத்துக்கும் காரணமாகலாம், அழியத்துக்கும் காரணம். ரெண்டுக்கும் பொது அது காமம்ன்றது. ஆனா காமம் யாரும் இல்லாத காசம்ங்கிறதுக்கு புல்லுன்னு அர்த்தம் உண்டு இல்லையா? பிரகாசம் அர்த்தம். காசம்னா துரும்புன்ற அர்த்தமும் உண்டு இல்ல? அது குஷகாசம். இங்க அந்த காசி சப்தம் காசா அஸ்யாஸ்தின்னா காசுன்னு தீப்தம்னு தாத்துல இருந்து பிரகாசம் பிரபசர்க்கம். இப்ப ஆகாசத்தை ஆசமந்தா காசத்தை ஆகாசான்னு சொல்ற மாதிரி இந்த காசுன்னு தீப்தம்ன்ற தாத்துல இருந்து வருது. அது என்ன பண்றது, இப்போ கஷ்டப்பட்டு வாசிக்கிறான் ஒருத்தன், பெருமை சம்பாதிக்கிறான், அப்போ பிரகாசிக்கிறான். அதுல ஆசைப்பட்டான் நியாயம், ஞானம் போகணும்னு ஆசைப்பட்டான், சிரமப்பட்டான். ஆனால் கற்பனாகவும் ஆறாம், அதே சமயத்துல பிரகாசத்தையும் அடையும். சிரமப்பட்டால் சாதித்தால் நல்ல வஸ்துவால் பெருமையும் உண்டாகும். அதுவே தீய வழிகள்ல போனான்னு சொன்னா அது இவனை வருத்தி விட்டுறது, உருக்கி விட்டுறது. அப்போ அவனுக்கு கெட்ட பேர் வந்ததுன்னா அது ஒரு இதுக்கும் பிரசித்தி இருக்கு, அதுக்கும் பிரசித்தி இருக்கு. இப்போ ராவனை போல இருக்கலாம், ராவனை போல இருக்க கூடாதுன்னா ராவனும் பிரசித்தம், ராவனும் பிரசித்தம். இவன் நல்லதுக்கு பிரசித்தம், அவன் கெட்டதுக்கு பிரசித்தம்னு ஆயிடும். காமம் ரெண்டுக்கும் பொது. அதே மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் அடியேன். இங்க வந்து பிர பக்கத்துல வந்து ஒரு சின்ன இந்த ஏரோ மார்க் போட்டு ஜாஹா தனியா போட்டிருக்கோம். அது அது எதனால பிரஜாஹா ஹைஃபன்? அத எங்க வேஷ்ணம் உண்டா பிரஜா இது பிரஜா பதபாட்டத்தை அப்படி இருக்கும். அங்கேயும் போடணும். சாமானி சாமானி திருக்கு சாமானின்னு பிரிச்சு சொல்லாம நடுவில் போடலாம். ருக்கு அப்புறம் ஹைஃபன் போட்டு சாமானின்னு போடலாம் அங்கேயும். அதாவது இங்க பதபாட்டத்தை அப்படியே இருந்திருக்கு, அப்படியே காப்பி ஆயிருந்திருக்கு. வித்யுத் ஐத்தி வித்யுத்த அப்படின்னு உண்டு. அதனால எந்த பதத்துக்கு வேஷ்டம் இருக்கோ பதபாட்டத்துல எங்க பிரிக்கிறோமோ அங்க ஒரு ஹைஃபன், ஒரு நடுவில் டேஷ் ஒண்ணு போட்டிருப்பேன். அது பதபாட்ட சைட்ல அப்படிதான் இருக்கு. அது வந்து கவுண்ட் பண்றது சுலபம். எது அவக்கு முதல்ல இருக்கிறதுக்கு அவகிரகம்னு பேர், தசை பூர்வதம் அவகிரகான்னு. அப்புறம் லட்சணங்கள்லாம் சொல்றதுக்கு தேடுறதுக்கு இதுக்கெல்லாம் உபயோகம் அது. அதனால அதுக்காக அந்த ஹைஃபன் நடுவில் ஒரு டேஷ் போட்டிருக்கும். அதுவும் பிரியற இடம். சாமானிலையும் உண்டு, ஆனா நடுவில் அங்க இருக்கு சாமானின்னு பிரிக்கிறது. அப்ப அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம், சேர்த்தே போட்டுட்டு இருக்காது. இங்கேயான தனி எழுத்த நடுவில் கேப் கொடுக்கலாம் அப்படின்னால வித்யுத் ஆகாரத்துலயும் பிரஜாகாரத்துலயும் தனியா தெரியுது. அடியன் ஒரு சின்ன சந்தேகம் இந்த இடத்துல, அதை கொஞ்சம் மேபி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருக்கலாம். நான் இது ஏன் அடியன் கேட்கறேன்னா, இப்போ இந்த சாமானி திருத்திருக்க சாமானி அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ, இந்த இரு, அதாவது இது ஏன் அடியன் கேட்கறேன்னா, இப்போ வியர்த்தியத்தை அந்த மாதிரிலாம் பதம் வருதோ இல்லையோ, அதுல பாராயணம் பண்ற எல்லாம் இப்போ அவ எப்படி, அதாவது அது எப்படி கேட்கறது காதுல வந்து விருத்தியதே அப்படின்ற அப்படிலாம் சொல்றாவா. அந்த இரு சப்தத்தை எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? அது கக்காக்கின்னு பழகிற மாதிரி ஐயா இரு இரு அப்படின்னு சொல்லிக்கணும். அந்த ஐயாயின்னே பிராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். கக்கா கிக்கி போல ஒவ்வொரு சொரத்தையும் கூட சேர்த்துட்டு எக்காரத்துக்கு. அப்போ
இரு அப்படின்னு அங்க வியாக்கரணத்தை இதுக்கெல்லாம் சிலது டெஸ்ட் கேசஸ் சிலது இருக்கு. இப்போ கத்தவன்னு ஒரு தாத்து இருக்கு, அதுக்கு இயர்த்தி அப்படின்னு ரூபம் இருக்கு. இயர்த்தி ஏகவச்சனத்து சரியா போச்சு. இயிருத்தஹ அப்படின்னு தியோச்சனம் அதுல இகாரா யகாரா அதுக்கு ரூ ஒத்து அப்புறம் தான் த இயிருத்தஹ அப்புறம் ஈரத்தி எக்கார ரேபா அப்புறம் தி இயர்த்தி ஈர்த்தக ஈரத்தி அப்படின்னு ரூபம் அந்த தாத்துவுக்கு. பசம போஷம் சொல்லுன்னா பசம் ஏகவச்சனம் தியோச்சனம் பகுச்சனம் சொல்றதா இருந்தா அப்போ என்னென்ன சந்தினால என்னென்ன எழுத்துக்கு எப்படி மாத்தம் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கா. அப்போ இதெல்லாம் அதுக்காக வேதாங்கங்களை வியாக்கரணாதிகள் தெரிவித்து என்ன பண்ணா பாருப்பா இந்த சந்தி இதே ஒரு இடத்துல குணசந்தி வருது. அந்த குணசந்தி வரச்ச ரேபத்துக்கு காரம் வந்துடுறா, அது ரிகாரத்துக்கு ரேபம் வருது. அதுக்கப்புறம் உரன்ற பரகாரத்தால ரேன் ஆயிடுறது. இப்போ ஈயர்த்தி முதல்ல இருக்கு, ரெண்டாவது ஈருத்தஹ அப்படின்னு இருக்கு. அப்புறம் அப்போ ஈயர்த்தி ஈரத்தை ஈரத்தி ஹரியரிக்ஷ ஹர் இரு ஹர் இரிக்ஷ அப்படின்னு சொல்ல வேண்டியது. முதல் ரேபம் யாவுக்கு முதல்ல இருக்கு, அப்புறம் இருக்கிறது ரிகாரம். இந்த ரிகாரத்துக்கும் ரேபத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ரிகாரத்தை நடுவுல அரை மாத்திர காலம் ரேபமே, முதல் கால் மாத்திரையும் கடைசியில் இருக்க கால் மாத்திரையும் அதை சுரமாக்குது. ஒரு மாத்திரை வராது வெஞ்சனமா இருந்தா, ஆனா ரிகாரத்துக்கு ஒரு மாத்திரை இருக்கு, ஹ்ரஸ்வ ரிகாரத்துக்கு ஒரு மாத்திரை. அதனாலதான் அந்த ஸ்வரபக்தின்னு நாம சொல்ற இடத்துல ரேபத்துக்கும் லுன்ற ஸ்வரத்துக்கும் இது ரெண்டுக்கும் வரும். அதுக்காக தனியா ஒரு சூத்திரம் இருக்கு. ஐவுன் கூட சேர்த்து சொல்லல, ஐவுன் தனியா சொல்லிட்டு ரிலுக்கு தனியா ஒரு சூத்திரம் சொல்லி அப்புறம் ஏவோங் ஐயோச்சு ஏவோங் ஐயோச்சு சந்தினால வருது. ஆ ஈ சேர்ந்தா ஏ ஆறுது, ஆ ஊ சேர்ந்தா ஓ ஆறுது, அது குணம்னு ஆயிடுது. அப்புறம் ஆவும் குணமும் சேர்ந்தா ஐயா அவு ஐயாருது அவ்வாறுது அப்படின்னு. ஆவும் ஏவும் சேர்ந்தா ஐயாது, ஆவும் அவு ஓவும் சேர்ந்தா அவ்வாறுது. இது அந்த மாதிரி சேர்றது இல்லை. வெறும் சுத்த ஸ்வரங்கள்னு சொல்றது ஆ இ ஓ. சுத்த அதாவது சந்தி ஸ்வரங்கள்னு சொல்றதுல குணஸ்வரங்கள்ன்றது ஏவும் ஓவும். ஸ்வரங்கள்லயே விருத்திஸ்வரம்னு சொல்றது அதாவது சுத்தஸ்வரமும் குணஸ்வரமும் சேர்ந்தும் விருத்திஸ்வரம் வரக்கூடியது. இது மூணும் இல்லாமல் 4 சூத்திரம் இருக்க ஸ்வரங்கள்ல ரிலுக்குன்னு ஒன்று. இந்த ரிலுக்கு ஏன் தனியா சொன்னா அப்படின்னு இந்த ரு இந்த 2 ஸ்வரங்கள்ல ரேபமும் லகாரமும் அந்த ஒரு மாத்திரையில பாதி மாத்திரை வெஞ்சனமும் மேல இரலவ அப்படின்னு ஹய வரட்டுலன்னு சொல்ற இடத்துல இந்த ரேன்றதும் லான்றது இருக்கு, அது ரெண்டினுடைய அம்சம் இதுல இருக்கு. அதனாலதான் ஸ்வரபக்தி சொல்றது. ரேபத்துக்கு ஸ்வரபக்தி உண்டு, லகாரத்துக்கு ஸ்வரபக்தி உண்டு. அது காரணம் அப்போ அந்த வெஞ்சன பாகம் எடுத்து தெரியும்படியா சொல்றான். நிருத்தி அப்படின்றத முதல்ல நிருத்தின்னு முதல்ல ரேபமே சொல்லிடணும். ரித்தின்னு மேல ஸ்வரம் இருக்கு, ஆனால் அது ரெண்டுலயும் ஒரு சாமியம் உண்டு. அதனால ஸ்வரமா சொன்னா காலம் அதிகமாகணும், ஒரு மாத்திரை வரணும். வெஞ்சனமா இருந்தா அரை மாத்திரையிலே நிறுத்திக்கணும். அதை ரிஷேர ரிஷேர்வா ஏதா நிர்மிதா ரிஷேர ரிஷேஹன் ரிஷேஹே ரிஷேன்னு விசர்க்க ரேபமா இருது. அதே அங்க ஸ்வரபக்தின்னு சொல்றான். ரிஷேர ரிஷே ரிஷேர் ரிஷே அப்படின்னு சேர்த்து சொல்லக்கூடாது. நிறுத்தி அந்த மாதிரி பைலுவோ யூப சஹஸ்ர வலிஷா அந்த மாதிரி வச்சா லாவுக்கு அதுவும் லீன்னு தனியா நிறுத்தி சொல்ல வேண்டியது வருது. ரெண்டுக்குமே வியஞ்சனத்துடைய அம்சமும் இருக்கு. அதனால் அது தனியா ஒரு சூத்திரம் ஆக்கியிருக்கா. ஸ்வரங்கள்லயே 4 வகை இருக்கு. சுத்த ஸ்வரங்கள், குணஸ்வரங்கள், விருத்தி ஸ்வரங்கள். அது போக நடுவில் இருக்கிறது வியஞ்சன யுக்த ஸ்வரங்கள், அதுதான் ரிலுக்கு அப்படின்றது. அதனால ராவம் லாவம் பாட் இதுல இருக்கு. இன்னொரு பாட்டானது அது ஸ்வரமாக்குறது. ஸ்வரம் ஆறதுக்கு காரணம் அதுக்கு உதாத்தாதிகள் வருது. அதனால வெறும் வியஞ்சனமா இருந்தா அதுக்கு ஸ்வரங்கள் கிடையாது, உதாத்தாதி ஸ்வரங்கள் கிடையாது. அதை வச்சுட்டு வித்தியாசம். அப்ப என்ன ஆகுது, இந்த ஈரத்தி அப்படின்னு ஈரு ஹரிய ஹரியரிக்ஷா விருத்தி அப்படின்லாம் சொல்லிட்டு எக்காரத்துக்கு சொல்லணும். அப்படின்றதுதான் டெஸ்ட். வஜ்ரி ரித்துபி வஜ்ரி ரித்துபி அப்படின்னு இருக்கு. வஜ்ரி ரித்துபி இந்த முதல்ல வஜ்ரின்ற இடத்துல ஈகாரம் இருக்கிறது, அது ராவா மாறுறது. அப்புறம் ருக்கு அப்புறம் யா இருக்கு. யாவும் வஜ்ரின்றது ஈகாரத்து எக்காரம் வந்து மேல ரித்து அப்படின்ட்டு அது சொரம் இருக்கு. இரு அப்படி ஐயா இயு இரு அது சொல்லணும். அங்க முதல்லயும் ரேபம் இருக்கு வச்சு வஜ்ரு ரித்துபிஹி வஜ்ரு அவ்வளவு மட்டும் அது 2 வெஞ்சனம் சொல்லி நிறுத்துது. ரித்துபிஹி அந்த இரு யாவுக்கு ரு சொல்லணும், அதுக்கு சொருத்தம் வேற சொல்லணும் சந்தியனால வஜ்ரு ரித்துபிஹி அப்படின்னு சொல்ல வேண்டியது. அது பிசியாலஜிக்கல் லிமிடேஷன். அது 2 பாயிண்ட் ரொம்ப க்ளோஸா இருந்தோம்னா அதனுடைய எஃபெக்ட் இதனுடைய எஃபெக்ட் டிஸ்டிங்டா தெரியறது கஷ்டமாகும்.
அடியேன் அல்லது அடியேன் நீட்டி சொன்னா தனித்து கேட்கலாம். அப்ப காலம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும். அரை மாதத்துக்கு ஆஹ் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அப்படி ஆயிடலாம் அடியேன் அப்படின்னு. அடியேன் 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 அதான் அதே மாதிரி பேலன்ஸ் இந்த இந்த பண்ணிக்கிறது நொர்ண அபேதத்தால சர்பிரா வரும். ஆ? அந்த அதே மாதிரி இந்த நொர்ண சர்பிராசதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆமா, அதுவும் அப்படியே துருவன் சொல். ஆஹ் துருவன் ஆஹா துருவன் அப்படியா? துரு அன்னஹா, அங்கேயும் துரு அன்னஹான்ற பதம் சேர்ந்து துருவன்னஹா. திரம்பகம் அப்படிதான், திரம்பகம் ஜாமேன்னு. அதுல சிலது சுலபமா வித்தியாசம் தெரியக்கூடியது, சிலது வித்தியாசம் இப்ப அவ்வளவுன்னா திரம்பக ஜாமே தெரியாம இருக்கும். சொல்றதே சிரமமா இருக்கு இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் ஆமா சொல்றதுக்கு ஆமா கொஞ்சம் அது கஷ்டமா ஆமா. இருக்கு. ஆனா தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்றது சௌகரியமாகும். இப்போ என்ன சொல்றோம், என்ன சேர்ந்திருக்காதுல இந்த காம்பனன்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப சொல்லும் போது கான்சியஸா சொல்லலாம். இங்க இதுக்கப்புறம் இது வர வேண்டியது. அடியேன் அந்த கான்சியஸா அடியேன் சொன்னா அடியேன் கேட்கறது கொஞ்சம் டிஸ்டிங்டா தெரியறதுக்கு வழி இருக்கு. அடியேன் அடியன் அடியேன் இந்த ரொம்ப ஒரு சாமா இரு சாமா அடியே சரி அது அது ஏன் கேட்டேன்னா பாராயணம் பண்றச்சே ஒரு சாமா பியாமி இருக்கு சாமா த்ரீ மாதிரி சொல்றான். இந்த இந்த ஆமா, இது அது திரிகாலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ரெண்டுக்கும் மாதிரி ஒரு காலம் ப்ராக்சிமிட்டி வருது. இருக்கு. இது நம்ம ரெண்டுக்கும் ஒரு சூடாத்மேகன்னு அப்படி ப்ராக்சிமிட்டி இருக்கு. சொல்றான். இது எனக்கு அதுவா தெரியறதுக்கு வழி இருக்கு, கேட்கறதுக்கு வழி இருக்கு. கான்சியஸா சொல்லணும், டிஸ்டிங்டா கேட்கணும்னு நினைச்சுன்னு சொல்லணும். அதுக்கு இந்த அடியேன் ஞானம் தான் உபயோகப்படும். அடியேன் 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 அது நான் நினைச்சேன் சரி நம்ம தப்பா சொல்றோமோ, அது இரு வந்து நம்ம ஏதோ மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ. ரொம்ப நாள் அது சம்சயம். அது என்ன பண்றது? ஏன்னா நன்னா சொல்றவளே அப்படி சொல்றா. யாரும் அந்த ஆமா. மாதிரி காமிச்சு சொல்றது இல்லையா? அது இப்போ அவளுக்கு இப்ப சொல்றதே அது இப்ப காதுல விழுறது. அந்த இரு வந்து அதை நம்ம கான்சியன்சியஸா சொல்லணும். அந்த இடத்துல அந்த இடத்துல எக்காரமும் விகாரமும் இருக்கு அப்படின்னு. ஆமா. அடியேன் அடியேன் அது புரியுது. அது ரொம்ப ரொம்ப நாளா ஆச்சரியம் சந்தேகம், என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அதனாலதான் ஆழ்வார் இதை வந்து நேரடியாக இருக்கோடு சாமம்னே சொல்லிட்டார் அடியன். ஆழ்வார் அதை வந்து இருக்கொடுன்னு நன்னா ஸ்பஷ்டமா வைதிக பிரயோகமே பண்ணிட்ட மாதிரி இருக்கு. தமிழ்ல ஒரு ஈன்ற ஒரு சொரமே தனியா, ஒரு உயிரெழுத்தே சொல்றோம் தனியாங்க. தமிழ்ல அடியன் வார்த்தை இருக்குட நீர் செங்கில் கொண்டுட்டுறதே கஷ்டம் இல்ல. ரிக் ஆமா அப்படின்னு சம்ஸ்கிருத்ல ரீன்றது ஸ்வரம் வேற, அப்படின்ற ரேபம் எஞ்சனம் வேற. அந்த ரெண்டு அடியன் இருக்கிறதுனால அடியன் தமிழ் அரங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இராமன் அப்படின்னு சொல்ற ஈ சேர்த்துக்கலாம். இராமன் அடியன் ரேபம் அடியன் வார்த்தை கூட சேர்க்கறதுக்கு ஒரு நியமம் இருக்கு தமிழ்ல. அது ஒரு அடியன் அடியன் வேகத்தியான அடியன் ஒரு எழுத்து அதிகமாயிடும் அப்படி சொன்னா, அதுதான் கஷ்டம். இங்க அக்ஷரத்துக்கு நியமம் இருக்கு, சந்தஸ் வேணும், நமக்கு மாறிவிடக்கூடாது. அப்ப அந்த சுத்த ஸ்வரங்கிறது ஐ உ, குணஸ்வரம்ங்கிறது ஏ ஓ, விருத்தி ஆமா ஸ்வரம்ங்கிறது ஐ ஔ, ஆமா. வியஞ்சனம்ங்கிறது இரு லிரு லிரு இல்லையா அடியன்? வியஞ்சன யுக்த ஸ்வரம் ரீலு. இதுல ஒரு பாதி வியஞ்சனமும் இருக்கு. ரன்றது லான்றது அடங்கி இருக்கிற ஸ்வரம். அது உயிரெழுத்திலேயே ஒரு வகை மெய்யெழுத்தை உள்கொண்ட உயிரெழுத்து. அதுல ஒரு பாதி அடியன் அடியன். மெய்யெழுத்து இருக்கு அதுல. அப்ப அந்த அம் அஹாக்கு ஏதாவது இது உண்டா அடியன்? பேரு இல்ல அம் அம் அஹான்னு கடைசியில இல்ல, சேர்க்கிறோமா? அது அனுஸ்வாரம் அனுஸ்வாரம் விசர்க்கம்னு சொல்றோம். அவ்வளவுதான். அது ஆணு அவ்வளவுதான் கூட அவ்வளவுதான். ஏதாவது ஆங்கிறது சேர்த்து ஊ சேர்த்துக்கலாம், எது வேணா சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு அடியன் ஸ்வரம் அடியன் சேர்த்துட்டால் அவ்வளவுதான். அதுக்கு அனுஸ்வாரம் விசர்க்கம் அப்படின்னு. அதுக்குதான் அது ஆசிரியஸ்தான பாகியம். அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்தானம் கிடையாது. முதல்ல இருக்க அடியன் அடியன் ஆமா ஸ்வரத்தினுடைய ஆமா ஸ்தானத்தை அடியன் இது அனுசரிக்கும், தொடர்ந்து வரும். சாதிச்சது. அது ஆமா டிபெண்டன்ட், அது சரி சாதிச்சது. டிபெண்டன்டா இல்ல, டிபெண்டன்ட் அது. ஆஹா புரியுது புரியுது அடியன் வியஞ்சனத்தான் அடியன் சேர்க்கணும்னு சொல்றீங்க. பாய்சாக்கியத்தை அனுசார விசர்க்கங்களை வியஞ்சனத்தான் சேர்க்கணும்னு சொல்றீங்க. ஸ்வரத்துல சேராது அது. அடியன் அடியன் புரியுறது அடியன். தன்யவாதம். சரி. நான் எடுத்தா அடியேன் ஒரு சின்ன சந்தேகம். அடியேன் தாமக கந்தர்வக, அப்புறம் அடியேன் சுவாமி கடைசி ஆயிடுத்தா ஆயிடுத்து அடியண்ணா. ஆயிடுத்து. சாரு கிருப்பண காஷி காமோ கந்தர்வாய் ஆயிடுத்து அடியன். தாமன் கந்தர்வன். அப்புறம் ஷோச்சயந்தீஹி. இல்ல அப்சரசேல் யாரு? அப்சரஸ் வந்து ஆதாய படிக்க வந்தலையா நீ அத்தியனம் பண்ணுக்கோன்னு சொல்றேன். என்ன இது? தஸ்யாதயோ அப்சரசஹ அப்படின்னு தானே இருக்கு வந்ததுல. காரக்கமண காசி காமோ கந்தர்வஸ்தஸ்யாதயோ அப்சரச ஷோதேன் தேர்நாம அப்படின்னு ஆமா தானே மந்திரம் இருக்கு. டேபிள் ஆமா போட்டா என்ன அடியன். அர்த்தம் வச்சிருக்க? மந்திரம் இருக்கே, மந்திரம் நாம சொல்றோம் பிரிச்சோம், இது இப்படி ஆச்சுன்னு அதுக்காக தானே டேபிள் போட சொன்னது. ஆதய அப்படின்னு எழுதணும். ஓஷதயா வரிஜயன்ற மாதிரி ஆதய ஒரு இகாராந்த அடி சப்தம். அது ஆதின்றது இகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம். அது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கேட்டேன். இப்போ இதுல அடி மனோவியாதிக்கு ஆதின்னு பேர், ஆ சரீரத்துக்கு வர வியாதிக்கு வியாதின்னு புரி பேர். ஆதி ஆ வியாதி தனி. ஆதி மனசுக்கு வர ரோகம்.
அதாவது மென்டல் டிசீஸ் அப்படின்ற மாதிரி. பிசிக்கல் டிசீஸ் சரீரத்துக்கு வியாதின்னு. அதனால அந்த ஆதி காமத்தினால் ஆதி ஏற்படும். ஆசைப்பட்டான் கிடைக்கல, இப்ப மனசுல ஒரு வருத்தம் இருந்துருக்கும், உடம்பு உருக்கம். அதுன்னு உடம்புல ஒண்ணும் தெரியாது, அது ஆதி. அதுதான் சோச்சையன் தீஹின்னு பேர் இருக்கு. அதே இவனை வருந்த வைக்கிறது, இவனை அதாவது உருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பிள்ளை இல்லைன்னா உடம்பு அரியனுக்கு அதை வச்சுட்டுதான் காசிங்கிறதுக்கு துரும்பா இழைச்சு போயிடுத்து அப்படி புரிஞ்சு அங்க பிரகாசம் அர்த்தம். கிருபண காசி புரியுது, அது புரிஞ்சது. அடி ரெண்டுக்கும் சரீரம் வந்து இங்க சோச்சயந்தி அடியன் அடியன் அடி சார். அது சொருத்தம் போட்டு சொருத்தம் போனது ஆசையா ஓஷதயா சதுரு பிரத்யாந்தம் அடியன். சோச்சயந்தின்றது சதுரு பிரத்யாந்த சப்தம். அது சோச்சயந்தின்றது சோகத்தை உண்டாக்குறதுன்னு நிஜந்தம். வேற சோச்சத்தை தான் கஷ்டப்படுறான்னு, சோச்சத்தை இன்னொருத்தனை கஷ்டப்படுறான். அதனால அது நிஜந்தமும் இருக்கு. அதுல காசேட்டிவ், அது காசேட்டிவ், அப்புறம் அது பார்ட்டிசிபல். அது ரெண்டுமே காசேட்டிவ் ஒண்ணு. இட் காசஸ் இது வரி அல்லது டிஸ்பேர், அந்த மாதிரி. காமன் காமன் வந்து அடுத்தவாளை தான் துன்புறுத்துவானே ஒழி அவன் ஆதிகள். ஆமா, இவன் ஆசைப்பட்டுட்டான். காமத்துக்கு அப்சரஸ் அது துணை போறதுன்றது இந்த மனோவியாதி. அதாவது இதுக்கு ஒரு அழகான பிரமாணம் சுவாமி காட்டார் ரகசியத்துல. எவ்வளவு எல்லாம் ஒருத்தான் ஆசையை வச்சுக்கிறானோ, ஒவ்வொரு ஆசை வச்சுக்கிறதையும் இவனுக்காக ஒரு இனாகுரேஷன் ஒன்று நடக்குது. யாவத்த குருத்தே ஜந்து சம்பந்தான் மனச பிரியான் தாவந்தக அஸ்ய நிகன்யந்தே ஹிருதயே சோக சங்கவஹ அப்படின்னு. சங்கு அப்படின்னு சொல்றது ஒரு இது குச்சி அடிக்கிறோம், பசுமாட்டெல்லாம் கட்டத்துக்கு அடிக்கிறோம். அந்த மாதிரி இது ஒரு சங்குன்னு சொல்றது. ஒரு ஆசைப்பட்டாயவன் உடனே இந்த ஆசை நடக்க போறதுல துக்கம் வரப்போறது அப்படின்னு துக்கத்துக்காக அங்க ஒரு சங்கு நட்டு வைக்கிறான் அப்படின்னு. சங்கு ஸ்தாபனம்னு பொதுவாக சொல்லுவேன். இந்த இனாகிரேஷன் பண்றச்ச இந்த இதெல்லாம் பூமி பூஜை பண்றாலும் இல்லையா, பூமி பூஜை பண்றச்ச ஒரு கல்லை வச்சுட்டு கட்டுற மாதிரி ஆரம்பிக்கிறது. அதுக்கு சங்கு ஸ்தாபனம் அப்படின்னு சொல்றது. எப்போ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டானோ உடனே ஆசைப்பட்டான் சங்கு ஸ்தாபனுக்கு சோகம் வரப்போறது. சயோகம் ஆசைப்படுறான், வியோகம் ஏற்படும், வியோகம் வரத்தை கஷ்டப்படுவேன். அதனால ஆசைப்பட்டா கஷ்டத்துக்கு காத்துட்டு இருக்கு அப்படி. அதனால காமப்பட்ட உடனே ஆதிகள் வந்து செயற்படுது மனோவியாதி. அது என்ன பண்ணும், சோகத்துக்கு வழி ஏற்படுத்தும். ஆமா, நிச்சயம் சேர்ந்து. அதாவது சோச்சதி அப்படின்னா நோச்சத்தி நகாங்கத்தி தான் சோகப்படுறான் அப்படின்றோம். அப்ப சோச்சத்தி அது சோச்சயத்தி, அதுக்கு ஒன்றும் சோகம் கிடையாது, ஆதிக்கு சோகம் கிடையாது. ஆதி யார் காமத்தை யார் ஆசை வைக்கிறானோ அவனை சோகப்படுத்துறது, சோகத்தை அடைய முடியா பண்றதுன்னு. ஆசைப்பட்டவன் சோகப்படுவன். எப்படி படுவான்னா, இந்த ஆசையானது மனோவியாதியை ஏற்படுத்தும். ஆசை நடக்கலன்னா கீதையில சொல்லணும்னா சங்கா சஞ்சாயத்தை காமா காமா குரோதோ விஜாயத்தை. காமத்தால ஏன் குரோதம் வரணும், ஆசைப்பட்டா கிடைக்கலன்னா கோபம் வருதுன்னு. அப்ப என்ன ஆகுது, அப்போ குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி பிரமா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி. அது ஒரு பெரிய சைக்கிள், இப்படி போக போறதும். ஆசைப்பட்ட நடந்தா சந்தோஷம், இல்லைன்னா அந்த இல்லைன்னான்ற கேஸுக்கு ஆதி ஏற்படும். ஆதி என்ன பண்றது, இவனை சோகப்பட முடியாம பண்றது. தசரதற்கு எந்த குறவும் இருக்கல, ஆனாலும் அவர் திருப்தியா இல்லை. எனக்கு புத்திரார்த்தம் நாஸ்திவே சுகம், லாலப்பியமானச புத்திரார்த்தம் நாஸ்திவே சுகம் அப்படின்னு. 60,000 வருஷம் இருந்திருக்கேன், சக்கரவர்த்தியா இருந்தீரேன், அன்னையா அதெல்லாம் பெரிய லாபம், எனக்கு வேலை சந்ததி வளரல, பிள்ளை இல்லைன்னு கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னாரு. லாலப்பியமானசியா, அப்ப என்ன ஆச்சு, அவருக்கு சோகம் இருந்தது அப்படின்னு. அது இந்த பிள்ளை இல்லாத இருக்கிறது, இவருக்கு ஆசை சந்ததி வளரணும், அது நடக்கல, அப்போ சோகம் ஏற்படுது. சோகம் என்ன பண்றது, அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, மனசுல ஒரு குறைய கொடுத்துட்டே இருக்கு. அதனால சோகத்தை ஏற்படுத்துறதுன்னு சோகம் பாவயதி, சோகம் உத்பாவயத்தின்னு அர்த்தத்துல சோச்சயதி. சோச்சத்தையும் சொல்லணும், தானே சோகத்தை அடையணும்னு சோச்சதி. கர்த்தா இல்லை, இது பிரயோஜக கர்த்தா. சாட்சாத் கர்த்தாவா இருந்தா யார் சோகத்தை அடைகிறானோ
பிரயோஜக கர்த்தான்னு அந்த கர்த்தத்துவம் வரும்படியா இன்னொருத்தர் சொல்றான். சோச்சயந்தீஹின்னு எப்படி அது ரூபம் வருது? அதான் அடி எனக்கு டவுட். யோஜயந்தி அப்படின்னு ஈகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம். ஓகே. யோஜயந்தி இப்போ விஜயந்தின்னு சொல்றோம், ஜெயந்தின்னு சொல்றோம், அதெல்லாம் அதே மாதிரிதான். சத்ரு பிரத்யத்தை ஸ்ரீ பிரத்யம் கூட சேர்த்தோம்னு சொன்னா தாத்து சத்ரு ஸ்ரீ பிரத்யம். இதுல தாத்து நிச்சு சத்ரு ஸ்ரீ பிரத்யம், நிச்சு ஒன்று நடுவில் இருக்கு. சரிப்பா முடிஞ்சதாப்பா சரிதான். இது புரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். சின்ன வயசா இருந்தே அத்தியனம் பண்றதே நாம் எதுக்காக சிரமப்படுறோம்னா கொஞ்சம் அதுக்கு என்ன போதை செலவழிச்சு புரிஞ்சுட்டு இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. முழுதல் ஏதோ கேள்வி கேட்டாரு, பாக்கலாம் என்ன கேட்டாரு. அடியேன் ஒரே ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இந்த பிரம்மா சப்தம் அப்புறம் வன்ஹயா சப்தம் சில பேர் எழுதுறச்ச நம்ம வந்து அந்த சங்கீதாட்சரத்தை முன்னாடி எழுதி அப்புறமா உச்சரிப்போம். இதுக்கு வேற ஏதாவது சூத்திரம் இருக்காரு? சில பேர் பிரம்மா அப்படின்னு சொல்றான், வஹ்னி அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஏதாவது சூத்திரம் இருக்காரு? நம்ம பாதிசாக்கியத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, ஹகாராத் நாம பராத் நாசிக்யம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஹகாரத்துக்கு அப்புறம் நாவோ நாவோ மாவோ வந்ததுன்னா பிரம்மா அப்படின்னு ஹகாரத்துக்கு அப்புறம் மா வருது. பூர்வாண்ணே அபராண்ணே அப்படின்னு ஹகாரத்துக்கு அப்புறம் நகாரம் வருது. அதே மாதிரி அன்ஹாங் கேத்து வந்து ஹகாரத்துக்கு அப்புறம் நகாரம். இது சப்தங்கள் உண்டாருச்சே முதல்ல ஹகாரம் உண்டாருது, அப்புறம் தான் நாவோ மாவோ நாவோ வருது. சொல்றச்சே இதே இந்த அனுநாசிகத்தை முதல்ல சொல்லணும் அப்படின்னு ஹகாராத்து நாம பராத்து நாசிக்யம் அப்படின்னு சூத்திரம் இருக்கு. இந்த நாசிக்கத்தை முதல்ல உச்சரிக்கணும். அன்ஹாங் கேத்து அந்த மாதிரி அபரா பூர்வாண்ணே அபராண்ணே அப்படின்னு முதல்ல இந்த நாவை சொல்லி ஹா சொல்லணும், மாவை சொல்லி ஹா சொல்லணும், நாவை சொல்லி ஹா சொல்லணும். இது தைத்திரிய பாஷாக்கியத்துல சொன்னது. இதுக்கே இந்த ஹகாரம் ரெண்டு வகையா இருக்குன்னு சொல்லிருக்கு. ஒண்ணு கண்டியமான ஹகாரம், ஒண்ணு உரஸ்யமான ஹகாரம். இது உரஸ்யமான ஹகாரம். அதாவது எங்க சயுக்தாட்சரம் வருதோ, ஹாவுக்கு அப்புறம் இன்னொரு வெஞ்சனம் வந்ததுன்னா சயுக்தம்னு பேர். அதுல கண்டியமாகோ அசம்யுத்தம் சயுக்தம் அல்லாத இஹேஷாம் அந்த மாதிரி ஹா முதலுக்கு வரும். மேல சொரம் வந்து விடுத்தோம்னா அப்போ அதுல கண்டமே ஸ்தானம் இருக்கு. இது உரஸ்தானத்தேர்ந்து வரணும். மேல ஹாவோ நாவோ நாவோ இதெல்லாம் வருது. ஏவாலான்னு வரலாம். அப்போ நாசிக்கம் வர அந்த மாதிரிலாம் வருது. அங்கெல்லாம் அனுநாசிக்கம் கிடையாது. இது மூணும் வர்க்கத்தினுடைய அந்தியாட்சரங்கள். மா மூணுமே வர்க்கத்தினுடைய அந்தியாட்சரங்கள். அதுக்கு நாசிக்கா ஸ்தானம் உண்டு. அதனால இந்த மூணு தான் வர முடியும். ஞா வராது, ngா வராது. ஹாவுக்கு அப்புறம் ngா வராது, ஹாவுக்கு அப்புறம் ஞாவும் வராது. அதனால தவர்க்க பவர்க்கத்துலதான் நாசிக்கங்கள் ஹாவோட சேர்ந்து வந்ததுனால் அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் ஹாவை சொல்லணும் அப்படின்றது தைத்திரிய பாஷாக்கியத்து நியமம். அதனால நாம பிரம்ம அன்னாம் வன்ஹயா இப்படின்னு சொல்ல வேண்டிய அபராண்ணே இப்படின்னு சொல்லணும். நாம மற்ற சாக்கையில அவ வேற வேற நியமம் இருந்தா மாத்திண்டா அவளை வச்சு நம்ம சாக்கையில வேற வகையா சொன்னாதான் சுவாமி இப்படி சூத்திரம் இருக்கேன்னு நாம கேட்கலாம். அது தவிர மற்ற வெவ்வேறு சாக்கையில வெவ்வேறு வகையா சொல்றதா அதை பத்தி நமக்கு ஆட்சேபம் இல்லை. அதனால் தைத்திரியத்துல பிராசாக்கியம் சொன்னது இந்த மூணு எழுத்து ஹாவுக்கு அப்புறம் வரச்ச இந்த நாசிக்கத்தை கூட முதல்ல சொல்லணும். அதனால இந்த நாசிக்கம் சேர்றதுனால் முதல்ல சொல்லி விடுறோம் நாம நாவ, அப்புறம் ஹாவை சொல்றோம் அப்படின்னு. ஆனா சப்தத்துல இருக்கிறது முதல்ல ஹா தான், அப்புறம் தான் ஹகாராத் பரம் நாவோ நாவோ மாவோ வரச்ச நாசிக்கம் பூர்வம்னு அர்த்தம். பூர்வம்னு இல்லை சூத்திரத்துல. ஆனா இப்ப வழக்கத்துல வரச்ச முதல்ல சொல்றோம் நாசிக்கம்னு சொல்றதுக்கு அந்த நாசிக்க தர்மம் அகாரம் தான் சொல்லணும். ஹகாரத்துக்கு நாசிக்க தர்மம் சொல்லணும்னா முதல்ல அந்த நாவோ நாவோ மாவோ சொன்னதுதான் அது நாசிக்கம். ஆனா சயுக்தாட்சரம் இல்லை. இதுக்கு ஸ்வரம் வருது ஹாவில் நமக்கு. அதனால நு ஹ அப்புறம் அ, மு ஹ அப்புறம் அ, நு ஹ அப்புறம் அ. அப்போ வந்தாலும் அந்த ஹாவுக்கு அப்புறம் ஸ்வரம் இருக்கு. அது இதுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடியது. வெஞ்சனம் எப்பவுமே ஸ்வராங்கம். இது இதுக்கு ஸ்வரம் பூர்வத்துல வராது, பரத்துல வரும். பரத்துல வரணும்னா ஹாவுக்கு அப்புறம் தான் ஆ வரும். இப்போ முதல்ல நாம சொல்லணும்னு ஏற்படும். அதனால பிரம்ம அன்னாங் கேது அபராண்ணே அப்படின்னு மாவ நாவ முதல்ல சொல்றது, அப்புறம் ஹாவ சொல்றது அப்படின்றது தைத்திரியத்துல ஏற்பட்ட ஒரு நியமம். இந்த அப்சரசுடைய பெயர்லாம் த்விதியால இருக்காடியே, த்விதியா பகுவச்சரம் அதெல்லாம். இந்த அப்சரசுடைய பெயரெல்லாம் இருக்கும் இல்லையோ? இல்ல
பேர்கள் இல்ல பிரதமா பகுதி இல்ல தனமத்தை சொல்றது பிரதமா அப்ப பகுதி சோச்சயந்தின்னு எப்படி இருக்கு மதிஹி மதி மதயஹா தானே அப்ப சோச்சயந்தின்னு எப்படி வருது சோச்சயந்தியா லோகத்துல லோகத்துல சோச்சயந்தியா ஓ சரி வைதிக பிரயோகம் ஓ சரி சரி சொல்றேன் இல்ல ஸ்ருதியில சொல்றது தனியா ஒரு சூத்திரமே சொல்றாரு பாணினி. ஸ்ருதியில ஈகாராந்த சப்தங்கள் பகுவச்சனத்துல ஈகாராந்தமாவே இருக்கும். அதுக்கு தனியா ஒரு சூத்திரம் உண்டு. சரி என்ன பண்ருக்க சுபாம் சுலுக் அப்படின்னு ஒரு சூத்திரத்துல சுப்ப பிரத்யங்கள்ல ஸ்ருதியில வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இப்போ ஓஷதி ரிதி மாதரஹா அப்படின்னா சொல்லிருக்க. ஓஷதி சூக்தம் சொல்லிச்ச ஓஷதி ரிதி மாதர அஸ்தத்வோ தேவி ரூபே ஓஷதீஹி இது மாதரஹான்னு பிரதமா விபக்தி தாங்க. ஓஷதி ஆனா பகுவச்சனம் மாத்திரஹான்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம் இல்லையா. அப்போ ஓஷதீஹி அப்படின்னு சொன்னா தித்தியா பகுவச்சனத்துல ஓஷதீஹின்னு வரணும். ஓஷதீம் ஓஷத்யோ ஓஷதீஹி அப்படின்னு சொல்ல வேண்டியது மத்தியம் மதி மதீஹி அப்படின்ற மாதிரி வரணும்னு இருக்கு. ஆனா இங்க பிரதமா வச்சன பிரதமா விபக்தியிலேயே பகுவச்சனத்துக்கு ஓஷதீஹின்னு அதுக்காக பாணி சூத்திரம் பண்ண. ஸ்ருதியில ஈகாராந்த சப்தங்கள்ல தீர்க்கத்துல எண் பிரத்யம் வரதில்லை. இ பிளஸ் ஆ சேர்ந்து ஏன்றது ஆறுதில்ல. அதனால எண்ணுக்கு நிஷேதம் இருக்கு ஸ்ருதியிலன்னு தனியா அதுக்கு ஒரு சூத்திரம் பண்ணிருக்கேன். அதனால ஈகாராந்த சப்தங்கள் ஸ்ருதியில பிரதமா விபக்தி போலவே தித்தியா விபக்தி ரெண்டும் ஒரே மாதிரி ரூபம் இருக்கிறது. ரெண்டுலயுமே எண் வராமல் இருக்கிறது உண்டு. வந்த ஆட்சேபம் இல்ல லோக்கப்படி ஆயிடுறது. வராந்த ஸ்ருதிக்கு சந்தசி பௌலம்ன்றதுனால இது ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதனால அங்க விபக்திக்கும் ரூபத்துக்கும் லோகத்துல இருக்க அந்த விபக்தி ரூபத்துக்கும் ஸ்ருதியில இருக்க அந்த விபக்தி ரூபத்துக்கும் பேதம் இருக்கு அப்படின்னு அதுக்காக அதை நிபாத்தனம் பண்ணி காட்டிருக்காரு. லிஸ்ட் பண்ணி காட்டிருக்காரு. அப்படியா இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அதான் இன்னும் சரி ஏதோ த்வித்தியால இருக்கோ இல்ல ஏதோ எலிமெண்ட் இருக்கு போடுறது அப்படின்னு. சரி ஓகே. ரூபத்துக்கும் நம்ம ஏன்னா விபக்திக்கும் மத்ததெல்லாம் பிரதமால இருக்குன்னு முடியாது. சரி இதுல பேதம் ஏதோ ஒன்று. வித்தியாசம் அதான் சோஜஸ் அதான் ஜஸ் சேர்க்கறது ஜசஷி அப்படின்னு இருக்கு. ஜசஷின்னு தீர்க்கமே வரும் அப்படின்னு சொல்றாரு ஜஸ் ஸ்தானத்துக்கு. அது சுத்தியில வரக்கூடியது. அது சந்தசின்னு சொன்னது லோகத்துல வரல எப்படி. லோகத்துல வேற வகையான ரூபம் இருக்கு. அதனால சுத்தியில உள்ள சில ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் சொன்னதை வச்சு இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. சரி சுபாம் சுலுக்குல இருக்காடியா இந்த விஷயம் சூத்திரம் பாத்துடுறேன். சுலுக்குலயும் இருக்கு. அது தவிரவும் சந்தசி பௌலம்லயும் இது திஷ்டாந்தமா காட்டியிருக்கேன். சில விபக்திகள்ல சுப்தி உபகிரக லிங்க நரானாம் அப்படின்னு 11 விஷயங்கள்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு வியத்தியம்னு பேர். அந்த வியத்தியம் வச்சு சாஸ்திரிக தேஷாம் சோபிச்ச சித்தி பாகுலக்கேன அப்படின்னு சந்தசி பௌலம்னு பௌலம் சுத்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது பௌலத்துக்கு இந்த மாதிரி 11 விஷயம் அதுல விபக்தி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இருக்கு. அப்போ பகுவச்சனத்துக்கு பிரசமா விபக்தி தித்தியா விபக்திக்கு வரக்கூடிய ரூபங்கள்ல சேஞ்ச் ஆகக்கூடியது இருக்கு. அதனால இது ஈகாராந்தத்துல வருது. சுபாம் சுலுக்குல இந்த எந்த இடத்துல வேணா எது வேணா வரலாம். அதுதான் பொதுவா அர்த்தம். சுபாம் சுலுக்கு எந்த பொசிஷன்ல வேணா சுப்ரத்தியம் லோபத்தை அடைஞ்சுட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரலாம் ஈ வரலாம் இந்த மாதிரி யா டியா ஜாதகா அப்படின்னு கடைசியில சொல்றது இன்னென்ன பிரத்தியங்கள் அந்த ஸ்தானத்துல வர முடியும். எல்லாத்துக்கும் திஷ்டாந்தமும் காட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கு. அவன் இது போட்டு வச்சிருக்காங்க. வேதம் பண்றதை தனியா பிரக்கிரியை பண்ணி அதுக்காக லிஸ்ட் பண்ணி இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அதுக்காக வேதாங்கம் சொல்றது இதெல்லாம் தனியா எடுத்து காமிச்சு திஷ்டாந்தத்தோட இந்த இடத்துல இருக்கு. எல்லா சாக்கையிலையும் சொல்லணும். அப்போ அந்தந்த வேதத்தை அந்தந்தபடி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகம். அப்ப நிறுத்திக்கலாம். வேற ஏதாவது நான் ஒருத்தன் தானே வேற ஏதாவது சொல்றாடா நீங்க? அடியேன்னு சொல்றேன் அடியேன். பட் இப்ப இன்னைக்கு தயார் பண்ணல, க்ஷமிச்சுக்கணும் அடியேன். நான் ஒரு 2-3 நேரத்துல முதல்ல ரெடி பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டு இந்த தேதி உங்களுக்கு சௌகரியம் சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற வேலை அட்டன் பண்றது சௌகரியமா இருக்கும். அதுல பொறுப்பா இந்த காரியத்தை பண்ணிட்டா இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள முடியணும். இதெல்லாம் எல்லாரும் விடாமல் ஒரு நாள் தங்கத்தை பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டேஸ் வேணும்னா டேஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். பரவாயில்ல. கிளாஸ் இல்லாத நாள்கள்லாம் வச்சுக்கலாம். பட் முதல்லயே இன்னும் சொல்றோம்னு மெட்டீரியலையும் அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு எனக்கு சௌகரியம்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணலாம். 4 பேர் கூட வந்து கேட்டுக்கிறவா இருந்தாலும் வரட்டும் சௌகரியமா இருக்கும். அடியேன் அவசியம் பண்ணி. நல்லது.